வெல்கம் டு ஃபுட் அண்ட் தாட் சேனல். இன்னைக்கு நம்ம குக் வித் மீ செஷனில் நம்ம கூட குக் பண்ண போகிறவங்க நம்ம கலா ஆண்டி நாஞ்சல் நாட்டு சமையலில் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இன்னைக்கு அவங்களோட ரெசிபி மாம்பழ புளிச்சேரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மாம்பழ புளிச்சேரி செய்ய தேவையான பொருட்கள்: மாம்பழம், கடுகு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, ஜீரகம், கருவேப்பிலை, மிளகாய் வத்தல், தேங்காய், தனி மிளகாய் வத்தல், மஞ்சத்தூள். தாளிப்பதற்கு தேவையான அளவு எண்ணெய். இப்போ நம்ம முதல்ல இந்த மாம்பழத்தோட தோல் எல்லாத்தையும் சீவி எடுத்து வச்சுக்க போகிறோம். தோல் எல்லாத்தையும் இப்போ நம்ம எடுத்துட்டோம். மாம்பழ புளிச்சேரி செய்கிறதுக்கு நல்ல பழுத்த மாம்பழமாக வாங்கிக்கோங்க, அப்போ ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம தண்ணியை ஊற்றி அதில் தோலில் இருக்கிற பழத்தை எல்லாம் நம்ம இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு இந்த தோலை மட்டும் தனியாக நம்ம தூக்கி போட போகிறோம். நல்லா பிழிஞ்சுக்கோங்க. பிழிஞ்சிட்டு தோலை மட்டும் தனியாக எடுத்துருங்க. இப்போ இந்த பிழிஞ்சு வச்சுருக்கோம்ல, இந்த சாரை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தேங்காய், ஜீரகம், பூண்டு, மிளகாய் வத்தல் பொடி, மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைக்கணும். நல்லா அரைகிற அளவுக்கு அரை கப்பு தண்ணி ஊற்றி நல்ல மையாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். மாம்பழத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச சாறு அதை ஊற்றணும். இதை முதல்ல நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு சூடு பண்ணணும். இது நல்லா கொதிக்க விடணும். இது கொதிச்சதுக்கு அப்புறமா அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ முதல்ல இது கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். மாம்பழம் ஓரளவுக்கு வேகிற அளவுக்கு. கொதிச்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை அதில் ஊற்றணும். இப்போ இந்த மாம்பழ புளிச்சேரிக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ கொதி வர்ற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டால் போதும், ரொம்ப கொதிக்க விட வேணாம். இங்கே பாருங்க, நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம இதை தாளிச்சு கொட்ட போகிறோம். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கணும். தேங்காய் எண்ணெயை ஊற்றினா அது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லா எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, மாம்பழ புளிச்சேரிக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் தாளிக்கணும். மிளகாய் வத்தலை, கருவேப்பிலை, தாளிச்சதை நம்ம கலா ஆண்டியோட கைவண்ணத்தில் சூப்பரான மாம்பழ புளிச்சேரி ரெடி. இப்போ நம்ம மாம்பழ புளிச்சேரியை டேஸ்ட் பார்க்க போகிறோம். பார்த்தாலே சூப்பராக இருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. சூப்பராக இருக்கு. உப்பு, புளி, காரம், ஸ்வீட்டு எல்லாமே சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னைக்கு செஞ்ச மாம்பழ புளிச்சேரி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு கெஸ்ட்டோட
நெக்ஸ்ட் செஷனில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.